எல்லாருக்கும் வணக்கங்க. முருகனுக்கு உகந்த நாட்கள் பல இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னா இந்த பங்குனி உத்திரம்ங்க. பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1 வர்ற புதன்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பங்குனி உத்திரம் வருதுங்க. பங்குனி உத்திரத்துக்கு விரதம் இருக்கிறவங்க காலையிலேயே பார்த்திங்கன்னா சாமிக்கு விளக்கேற்றி சாமிக்கு ஒரு பால் பழம் படைச்சு உங்கள் விரதத்தை நீங்கள் தொடங்கிக்கலாம். இந்த விரதம் இதுக்காக இருக்கிற முருகா, எங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே இதை நிறைவேற்றி கொடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த விரதத்தை தொடங்கிக்கலாம். இது முக்கியமாக கல்யாண தடைகள் இருக்கிறவங்க இந்த விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம்ங்க. ஏன்னா இந்த அன்னைக்கு தெய்வ கல்யாணங்கள் எல்லாமே நடந்ததா சொல்லப்படுது. அதனால் இந்த பங்குனி உத்திரனால தவற விடாமல் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கல்யாண தடங்கள் எல்லாமே நீங்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற எந்த வேண்டுதலாக இருந்தாலும் இந்த பங்குனி உத்திர நாளில் நம்ம விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பான ஒன்றா இருக்கும். இந்த விரதத்துக்கு முழு நேர விரதம் இருக்க முடிகிறவங்க தாராளமாக முழு நேர விரதமாக வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம். இல்லை அப்படி எங்களால் முடியாது அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு நீர் ஆகாரமோ பழமோ இளநியோ இல்லை பாலோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு கூட நீங்கள் விரதத்தை எடுக்கலாம். இல்லை எங்களால் அது எல்லாமே ஆரோக்கிய குறைபாடு, எங்களால் அது மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் இந்த வழிபாடு அப்படிங்கிறத பண்ணலாங்க. எல்லாமே உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் எந்த விரதம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் வேலு விக்கிரகம் வச்சுருக்கீங்க அப்படின்னா சாயங்காலம் நீங்கள் அந்த வேலுக்கும் விக்கிரகத்துக்கும் அபிஷேகங்கள் உங்களால் என்னென்ன பொருள்னால அபிஷேகம் பண்ண முடியுமோ அந்த அபிஷேகங்கள் பண்ணி நீங்கள் சாமிக்கு இலை போட்டு படைக்கிற பழக்கம் இருக்குதுன்னா போட்டு படைக்கலாம். இல்லை அப்படின்னா சக்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைச்சு நீங்கள் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணலாம். விக்கிரகம் இல்லை அப்படின்னா சாமி ஃபோட்டோவுக்கு நீங்கள் பூ வச்சு நீங்கள் இந்த விரதத்தை நல்லபடியாக முடிச்சுக்கலாம். முடிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க.